வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால், அதாவது ஐபிஎல் தொடருடைய நேற்றைய போட்டி, அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி. குறிப்பாக சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினர் ஐபிஎல் இம்முறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதாவது ஐபிஎல் தொடருடைய நேற்றைய போட்டியாக இடம்பெற்ற போட்டி ஜிடி, அதே போன்று சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகளான போட்டி இடம்பெற்றது. குஜராத் டைட்டன்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகளான போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியில முதல்ல துடுப்படுத்தாடி குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் 224 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். அருமையான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார்கள். 6 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சாய் சுதர்சன் 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 23 பந்துகளுக்கு வேகமாக துடுப்படுத்தாடி இருந்தார். 4 ஓட்ட மடங்களாக எந்த விதமான 6 ஓட்டமும் கிடையாது. அதே போல சுப்மன் கில் 38 பந்துக்கு 76 ஓட்டம் சும்மா அடிச்சு துவம்சம் செஞ்சிட்டாரு. 4 ஓட்டம் 6 ஓட்ட மடங்களாக. அதே போன்று ஜோஸ் பட்லர் 64 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 37 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 6 ஓட்ட மடங்களாக. வசிங்டன் சுந்தர் 21, ஷாருக் கான் 6, ராகுல் திவாட்டி 6 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். மொத்தமாக 224 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினுடைய பந்து வீச்சு பிரிவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முகமது ஷமி 3 ஓவர்கள் பந்து வீசி 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து விக்கெட்டுகள் இல்லை. அதே போன்று ஒனைட்கட் 4 ஓவர் பந்து வீசி 35 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார். பிரெட் கமின்ஸ் அணியினுடைய தலைவர் 4 ஓவர் பந்து வீசி 40 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சன்ரைஸ் ஹைதராபாத் 286 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே சன்ரைஸ் ஹைதராபாத் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், டிராவிஸ் ஹெட் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 16 பந்துகளுக்கு 4 ஓட்ட மடங்களாக. அபிஷேக் சர்மா 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த போதிலும் இந்த போட்டியிலே தோல்வியடைந்திருந்தார்கள் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினர். 41 பந்துகள் 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓட்டம் 6 ஓட்ட மடங்களாக. அதே போல இசான் கிசான் 13 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு போட்டியிலும் முதலாவது போட்டியில் 100 எடுத்ததன் பிற்பாடு அடுத்தபடியான ஒவ்வொரு போட்டிகளிலும் தொடர்ச்சியாக சோபிக்க தவறிக் கொண்டிருக்கின்றார் இசான் கிசான். அதே போன்று கிளாசன் 23 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 18 பந்துகளுக்கு. அதே போல நிதிஷ்குமார் 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 10 பந்துகளுக்கு. பெக் கமின்ஸ் 19, கமிந்து மெண்டிஸ் 0 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இந்த போட்டியிலே 38 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி அடைந்திருந்தார்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர். இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்கள் அத்தனை பேரும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேயர்களே.